மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இடைத்தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. இப்போ வரைக்கும் 5 தொகுதிகள் காலியாக இருக்கிறது. விஜய் 2 இடங்களில் போட்டிட்டார். ஒரு இடத்த வந்து ரிசைன் பண்ணிட்டார். திருச்சி கிழக்கு வந்து அவர் யாரையோ நிறுத்தப் போகிறார். அது ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தை நன்றி அறிவிப்பு கூட்டம்ன்ற பேரில் தேர்தல் பிரச்சாரத்தையே அவர் வந்து தொடங்கிட்டார். இன்னும் 4 இடங்கள், அந்த 4 இடங்களில் வந்து அதிமுக சார்பில் வெற்றி பெற்றவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதில் 3 பேர் வந்து தாவேக கட்சியிலே இணைந்து விட்டார்கள். மரகதம் குமாரவேல், அப்புறம் வந்து இசக்கி சுப்பையா மட்டும் கட்சியில் சேரல. இன்னும் 3 பேர் வந்து கட்சியில் போய் இணைந்து விட்டார்கள். இந்த அடிப்படையில் இப்போ வந்து அவர் அந்த 5 இடங்களுக்கான இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தலில் 5 இடங்களிலும் விசில் சின்னத்தில் இப்போ சேர்ந்தவங்க நிற்பாங்களா, இல்லை ஏற்கனவே அங்கே நின்று தோற்று போனவர்கள்? ஏன்னா இப்போ சேர்ந்தவங்களில் விஜயை தவிர மீதி 4 பேரும் இரட்டை இலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர்கள். அங்கிருந்து இப்போ அணி மாறி இருக்கிறார்கள். சோபா மாடல் ஆட்சி, அவர்களுக்கு என்ன அங்கே உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது, என்ன அன்பளிப்புகள் கொடுக்கப்பட்டது, எதையெல்லாம் பெற்றார்கள், எதையெல்லாம் வாங்கினார்கள், என்ன உத்தரவாதங்கள் எல்லாம் நமக்கு தெரியல. என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வெளிச்சத்துக்கு வரும். இடி தமிழ்நாட்டில் இருக்குதானே தெரியல. அது எதிர்கட்சிகளை குறிவைத்து இப்போ வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஐடி டிபார்ட்மெண்ட் எதிர்கட்சிகளை குறிவைக்கிறதை தவிர ஆளுங்கட்சி பட்டவர்த்தனமாக குதிரை பேர் ஆட்சி நடத்துகிறது, யானை பேர் ஆட்சி நடத்துகிறது, சோபா மாடல் ஆட்சி நடத்துகிறது, ஆள் பிடிக்கிற வேலை செய்து இதெல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது கூட அதை குறித்து கவலையே படாமல் இவர்கள் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது இடையில இந்த முகங்களை நான் இப்போ அந்த முகங்களை நான் போடுறேன். இந்த 5 பேரையுமே நீங்க கணத்துல எடுத்துங்க. ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல ஒரு முறை வந்து பிரச்சாரத்துக்கு போனார். 2வது முறை அந்த வேட்பாளராக அவர் வந்து மனு தாக்கல் பண்ண போனார். அதுக்கப்புறம் அங்க போகவே இல்லை. ஆனால் அவரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட மக்களுக்கு நன்றி சொல்ல கூட துப்பில்லாதவர் அங்க போய் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணிட்டு மீண்டும் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் நிப்பாட்டுற ஆளுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வந்திருக்காரு. ஆக அந்த மக்களை அந்த மை காய்வதற்கு முன்பாக, ஈரம் காய்வதற்கு முன்பாக துரோகம் இழைத்திருக்கிறார் விஜய். அதை விட துரோகம், விஜய் செஞ்சதை விட கொடூரமான துரோகம் எதுனா இந்த ரெட்டலையிலேருந்து தப்பிச்சு போன கேஸுங்க. இந்த 4 பேர் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் எம்எல்ஏவா கன்சிடரே பண்ணாதீங்க. எந்த காலத்திலும் அரசியலில் லாய்க்கு இல்லாதவர்களா இவர்கள். இந்த அரசியலுக்கு இவங்க இனிமே எதுக்குமே இவங்க செட்டே ஆக மாட்டாங்க. அந்த தொகுதி மக்கள், குறிப்பாக மதுராந்தகம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம், இன்னும் இந்த தொகுதிகள் இருக்குல்ல, அது திருச்சி கிழக்கு உட்பட இந்த தொகுதிகளில் மீண்டும் மறுதேர்தல், அதாவது இடைத்தேர்தல் வரும்போது இந்த முகங்கள் அங்க மறுபடியும் வந்து நின்றுச்சுன்னா தயவு செய்து நீங்க அந்த தொகுதி மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள். இவங்க டெபாசிட்டே வாங்கக்கூடாது. இவங்க வந்து இனிமே அரசியல் அனாதைகளாக ஆகணும். அப்பதான் அவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு புரியும். நீங்க இலையுதிர் காலத்துல மரங்கள்லாம் இலையெல்லாம் கொட்டிடும், ஆனா மரம் உயிர் போடு தான் இருக்கும். மழைக்காலம் வரும்போது அந்த துளிர்க்கும், அப்போ மறுபடியும் வந்து பறவைகள்லாம் வந்து உட்காந்துருமா? அப்போ கூடு விட்டு கூடு பாஞ்சுனே இருப்பீங்களா? உருப்படியா அந்த மரத்தை காப்பாற்ற வேண்டிய வேலை உங்களுக்கு கிடையாதா? எந்த அடிப்படையில அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்துல எடப்பாடி தான் போய் பிரச்சாரம் பண்ணார். இப்ப ஜெயலலிதா கிடையாது, எம்ஜிஆர் இல்லை. அவங்க பேரை வச்சுக்கிட்டு எடப்பாடி தான் பிரச்சாரம் பண்ணி கொடுத்தாரு. அந்த எடப்பாடி பிரச்சாரத்தினாலதான் இவங்க 4 பேரை வெற்றி பெற்றார்கள். அப்ப அந்த நன்றி உணர்வு இருக்க வேணாமா? அப்ப இந்த நன்றி கெட்ட கூட்டம், சுயநல கூட்டத்தை திருப்பி சேர்க்கலாமா நீங்க? அந்த குறிப்பிட்ட தொகுதி மக்கள் தயவு செய்து மீண்டும் இவர்கள் விசில்ல வந்தாலும் சரி, எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, இவங்களை ஓட விடுங்க. இவங்களுக்கு எந்த விதத்திலும் அடிப்படையில் இவர்கள் டெபாசிட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு சுயேட்சை வாங்குகிற வாக்குகளை விட தரங்கெட்ட லெவலில் இவங்க ஓட்டு வாங்கினாதான் இவங்களுக்கு புத்தி வரும். ஆனால் ஆல்ரெடி வந்து நீங்கள் மதுராந்தகம் தொகுதியிலையோ நீங்கள் வந்து இன்னும் சில தொகுதிகளெல்லாம் உள்ளேயே வர முடியாது அப்படின்னு பாமக ஒரு எச்சரிக்கையை ஏற்கனவே விடுத்து வைத்திருக்கிறது. அன்புமணி ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி ஓடா தேஞ்சி அலைஞ்சி ஓட்டு வாங்கி கொடுப்போம், ஜெயிக்க வைப்போம் கூட்டணி கட்சின்ட்டு, நீங்கள் நோகாம போய் அங்கே போய் நீங்கள் அணி மாறிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போவீங்களா? கால் உள்ள வைக்க முடியாது அப்படின்னு பெரிய ஒரு மிரட்டல் விடுத்திருக்கிறார். இப்படி இந்த 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வந்தால் இன்றைக்கு ஆணவத்தின் உச்சத்தில் ஆடிக்கிட்டு இருக்குது தாவேகா. திருமண பக்கம்லாம் ஆடுறாங்க பயங்கரமா. சாதாரண சில்வண்டு பயல்கள்லாம் எங்க அண்ணன் தளபதி ஆட்சின்னு குஷ்டு போய் கலடா பண்றானுங்க, தகராறு பண்றானுங்க. எல்லா இடங்கள்லயும் பிரச்சனை.
அதிகாரம் செலுத்த வேண்டிய இடத்துலையும் பிரச்சனை பண்றானுங்க, அப்பாவிகள் கிட்டையும் பிரச்சனை பண்றானுங்க, கடைக்காரங்கிட்ட பிரச்சனை பண்றானுங்க. இப்பவே கடுமையான வசூல் வேட்டைகள், எங்க திரும்பினாலும் வசூல், பயங்கர மோசமான நிலைமை. இதுல ஊழலை ஒழிக்க வந்து ஆபத் பாந்தவன் சீன் போடுறது. அமைச்சரவை கூட்டம் 1 மணி நேரம் தான் நடத்தினாரு, 436 திட்டத்தை முடிவு பண்ணிட்டேன்றாரு. ஒரு திட்டத்தை படிச்சு முடிக்கவே 5 நிமிஷம் ஆகும். அந்த கணக்கு போட்டா 1 மணி நேரத்துல பண்ண முடியாது. எல்லாமே மேம்போக்காக ஒரு விளையாட்டுத்தனமான துக்ளக் தர்பார் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மோசமான ஒரு நிர்வாகத்தின் கீழாக தமிழ்நாடு சிக்கி சீரழிது. நல்ல பொருளாதார வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அப்படியே காலப்பூச்சி இழுத்த மாதிரி இழுத்துட்டாங்க. இப்போ அது கீழ் நோக்கி போயிட்டே இருக்கு. எப்போ மறுபடியும் மீண்டெழுந்து வரும்னு தெரியல. இந்த ஆட்சி இருக்கிற வரை இதான் நிலைமை. இப்போ இடைத்தேர்தலுக்கு வருவோம். இடைத்தேர்தலில் திமுக நிச்சயமாக வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அவர்கள் தங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்போ 5 இடங்களும் அவர்கள் ஆட்களை போடுவாங்க. அதிமுக ஏற்கனவே அந்த இடங்களெல்லாம் அதிமுகவுடைய கோட்டைன்னு சொன்னதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகள்லையும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்ப எடப்பாடி ஒரு தகுதியான வேட்பாளரை அந்த இடத்துல களம் இறக்கணும். இதுக்கு இடையில சீமான் திருச்சி கிழக்குல நிற்பாரா அப்படின்ற ஒரு தகவல் இப்போ பேசப்படுது. ஏன்னா அவர் வந்து கடுமையாக ரொம்ப மனச்சோர்வோடு இந்த நாட்டு மக்களுக்கு சாபம் விட்டார். போய் தொலைங்க, இனிமே உங்களோட எனக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை, எக்கடாது கெட்டு போங்கன்ற மாதிரி அவர் வந்து சாபம் விட்டாரு. ஆனாலும் திருச்சி கிழக்குல அவர் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன இப்போ நாளாக என்ன எதிர்பார்த்தேன்னா, எலெக்ஷன் நேரத்தில் வேல்முருகன் ஜெயிப்பாரு, சீமான் ஜெயிப்பார். வேல்முருகன் நிற்கல எலெக்ஷன்ல. ஆனால் நான் அப்படி யோசித்தேன், வேல்முருகன் நின்றால் அவர் வெற்றி பெற்று அசம்பிளிக்குள்ள போகணும். சீமான் இந்த முறை கண்டிப்பாக காரைக்குடியில் வெற்றி பெற்று அசம்பிளிக்குள்ள போகணும். பிரேமலதா அசம்பிளிக்குள்ள போகணும். இன்னும் முக்கியமான சில பேர்லாம் அசம்பிளிக்கு போனால் கொஞ்சம் அசம்பிளியே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், பலமான கேள்விகள் எழுப்பப்படும், நியாயமாக மக்களுக்கு பல்வேறு விஷயங்கள் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வந்தவன் பூரா சில்வண்டா இருக்கான், யாருன்னே தெரியல. எந்த அடிப்படை அறிவுமே இல்லாதவர்கள்லாம் இன்னைக்கு வந்து எம்எல்ஏக்களாக அமைச்சர்களாக எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. என்ன பண்ண முடியும்? இதுதான் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. கவர்ச்சியை பார்த்து மயங்கி ஏதோ விஜய் நேராக இறங்கி வந்தவொடனே கடவுள் கர்த்தர் ரட்சகர் ரேஞ்சில் அந்த ஆளுக்கு ஓட்டை குத்திட்டீங்க. இந்த 21 மாசத்துல பல்ல காட்டுது கவர்ச்சி, சாயம் போச்சு, பல்ல காட்டிருச்சு. ஒரு செயல் கூட, ஒரு திட்டம் கூட புதுதாக இல்லை. இந்த ஸ்கூல் பேகுக்கு அவன் வந்து பயங்கரமா போடுறான். பாத்தியா, முன்னாள் முதலமைச்சர்லாம் போட்டோவை போட்டிப்பாங்க, இவர் வந்து போட்டோ இல்லாம ஸ்கூல் பேக் கொடுக்குறாரு அப்படின்னு உருட்டுனானுங்க. எப்பா உருட்டு நிப்பாடுங்கடா, இவ்வளோ உருட்டுறீங்க. அம்மா உணவகம்னு ஒன்று இருந்தது, இப்போ இருக்கு. திமுக ஆட்சிக்கு அமைந்த உடனே அம்மா உணவகத்தில் போய் ஸ்டாலின் போட்டோ மாட்ட போனப்ப ஸ்டாலின் கடுமையாக எச்சரித்தார், அம்மா உணவகம் அப்படியே செயல்படட்டும், அம்மா உணவகம் பேர்லயே இருக்கட்டும், கலைஞர் உணவகம்லாம் மாற்றுவாங்களான்னு சொன்னாங்க. இல்லை, அம்மா உணவகம்னாக தான் இருந்துச்சு. ஜெயலலிதா புகைப்படம் கூட மாற்றல. ஜெயலலிதாவுக்கு பிடிச்ச கலர் பச்சை கலர், அந்த கிரீன் கலர்ல இருந்த அந்த போர்டு அப்படியே தான் இருந்துச்சு கடைசி வரைக்கும். அவர் ஆட்சி முடிகிற வரையும் அதில் எந்த டிஸ்டர்பும் பண்ணல. ஆனால் இவங்க ஆட்சி பொறுப்பேற்ற 2 நாள்ல உள்ள பூந்து அந்த போட்டோவை நீக்கிட்டானுங்க, எல்லாத்தையும் போட்டானுங்க, அம்மாவை மறைச்சிட்டானுங்க. இந்த கோட் சூட் போட்டு சிரிக்கிறாரு பாருங்க, கருப்பு கோட் போட்டு, அந்த போட்டோவை தூக்கின்னு போய் மாட்டிட்டானுங்க. இந்த உருட்டு எதுக்கிட்ட உங்களுக்கு? புக்கில் போட்டானுங்களாம், ஸ்கூல் பிள்ளைங்க போட்டோ இல்லையா. உருட்டுனா ஒழுங்கா உருட்டணும், போய் சொன்னா பொருத்தமா சொல்லணும், இப்படிலாம் உளறி வைக்கக்கூடாது. ஆக மொத்தம் வந்து பொது வேட்பாளருக்கு வாய்ப்பு இருக்கான்லாம் சில பேர்லாம் பேசுறாங்க. ஆனால் பொது வேட்பாளருக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இல்லை. பொது வேட்பாளர் போடுகிற அளவுக்கு இங்க வந்து எந்த விதத்திலும் விஜய் கட்சியோ தாவேகவோ அவ்வளோ பெரிய அப்பாட்டகர் கட்சியாகலாம் இல்லை. அது ஏதோ ஒரு கவர்ச்சி அலை, ஏதோ ஒரு விஷயம் திமுக அதிமுக மாற்றாக வந்திருக்காருன்னு பொய் பரப்பினானுங்க பாருங்க. இதையெல்லாம் நம்பிட்டாங்க. 2500 ரூபாய், அதுலதான் பாதி பெண்கள் விழுந்தாங்க. உண்மையிலேயே பெண்கள் இந்த கவர்ச்சி திட்டங்களுக்கு மயங்கி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ புலம்புறாங்க, ஐயையோ ஸ்டாலின் வந்திருந்தா அட்லீஸ்ட் ஒரு 2000 ரூபாய் கிடைச்சிருக்குமே, எடப்பாடி வந்திருந்தா ஒரு 2000 கிடைச்சிருக்குமே, ஸ்டாலின் வந்தா திட்டங்கள்லாம் தொடர்ந்து இருக்குமே, ஃப்ரீ பஸ் இருந்திருக்குமே. இப்போ ஃப்ரீ பஸ்லாம் கிடையாது. ஆனால் அது உருட்டுறானுங்க, அண்ணன் தொடங்கிட்டாரு, கைட்டிட்டாரு, நட்டுட்டாரு, புடுங்கிட்டாருன்றாங்க. ஒன்றும் புடுங்கல, ஒன்றும் கைட்டி இங்கே கைட்டி அங்கே நட்டை புடுங்கவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. ஸோ இதுதான் இப்போ உள்ள சூழ்நிலை. இடைத்தேர்தலில் இந்த மக்கள் மீண்டும் ராஜினாமா செய்தவர்கள் மீண்டும் வந்தால் அவர்களுக்கு எது உங்களுடைய பதிலடியாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய எதிர்ப்பு அலை இருக்குல்ல, அதுதான் அவர்களுக்கு பதிலடியாக இருக்கும்.
அதன் மூலமாக அவர்கள் டெபாசிட் இழந்து இனிமே அரசியலே வேணான்னு ஒதுங்கி போகணும். ஏன்னா இப்ப அவங்க செல்வ செழிப்பாயிட்டாங்க. இந்த கட்சி மாறின உடனே நல்ல கவனிப்போடு தான் போயிருக்காங்க. இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரத்தெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. பூரா எல்லா கேஸும் அப்படிப்பட்ட கேஸ் தான். ஏன்னா இந்த மரகதம் குமாரவேல் இருக்காங்கல்ல, இந்த அம்மா வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட், அதிக பிரசங்கித்தனம். அது வந்து முன்னாடி எம்பி எலெக்ஷன்ல நிற்கும் போது வெற்றி பெறுவதற்கு முன்னாடியே நான் வெற்றி பெற்றேன்னு பேனர் வச்சு ஆளுது. அப்பேற்பட்ட கேஸ். இந்த முறையும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில்வெண்ட் வேலையெல்லாம் செய்யும். அதனால் நீங்க அந்த தொகுதி மக்கள் குறிப்பாக கவனமாக இருந்து இவர்களை ஓரங்கட்டுங்கள். தாவேக்காக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுங்க. தாவேக்கா ஆணவத்தின் உச்சத்துல உட்கார்ந்துருக்கு. நாம் வெற்றி பெற்று விட்டோம், இனிமே நம்ம தான் எல்லாமே. அந்த ஆதவனு வளர்ந்து கட்ட ஒரு அமைச்சர் இருக்காரு. இவருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாம் தமிழ்நாட்டில் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில தான் இருக்கு. வீண் சண்டை வம்பு சண்டை இழுத்துக்கிட்டே இருக்காரு. எல்லா கட்சிகள்கிட்டையும் சண்டைக்கு போறாரு. அது அவருக்கு நல்லதுக்கு இல்லை. ஆணவத்தின் உச்சத்திலும் அதிக பிரசங்கத்தனத்திலும் இருக்காரு. அது அவருக்கு நல்லது இல்லை. அது காலம் அவருக்கு உணர்த்தும். இப்ப தெரியாது. இப்ப ரொம்ப ஓவர் கான்பிடென்ட்ல ஆடிட்டு இருக்காங்கல்ல, ஒரு நாள் அடி வாங்குவாங்க. அப்ப இதே மக்கள், எந்த மக்கள் ஆதரவாக வாக்களித்தாரோ அதே மக்கள் விரட்டி விரட்டி அடிப்பாங்க. அந்த நிலை வரும்போது அவர்களுக்கு அப்பதான் அரசியல் என்னன்னு புரியும். ஓகே, இப்போ இந்த இடைத்தேர்தலில் தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து கட்சிகளுமே உங்க போடுற வேட்பாளரையும் அந்த பகுதி மக்களையும் கரெக்டா போய் ஃபாலோ பண்ணுங்க. இனி எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த ஆணவத்திற்கு ஒரு கடிவாளம் போட முடியும். தெரிந்தோ தெரியாமலோ 5 தொகுதி ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை தொகுதி வரும்னு தெரியாது அதுக்குள்ள. ஆக மொத்தம் கண்டிப்பாக இந்த தொகுதிகளில் எதிர்கட்சிகள் தான் வெற்றி பெற வேண்டும். அதற்கான முன் முயற்சிகளை எதிர்கட்சிகள் செய்யணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்யுங்க. நான் அந்த மதிமுக பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தேன். ஒரு நண்பர் எனக்கு காலையில் ஃபோன் பண்ணார். என்னோட தொலைபேசியை நீங்கள் பார்த்தாலே இருக்கும். அதில் காலையில் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நான் மதிமுகலேருந்து இந்த மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் அப்படின்னாரு. சொல்லுங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், நீங்கள் வந்து மதிமுக அந்த மாதிரிலாம் எடுக்காது, முடிவுகள் எடுக்காது, நீங்கள் தவறுதலான ஒரு தகவலை சொல்லிட்டீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இது வந்து நான் கேட்ட விசாரித்த உங்கள் நடவடிக்கைகள் தான். துரதிருஷ்டவசமாக நாங்கள் கூட்டணி சேர்ந்துட்டோன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, துரதிருஷ்ட வார்த்தைன்றது நம்முடைய கூட்டணி தர்மத்தை உடைக்கிற விஷயம். அப்போ அடிப்படையிலேயே துரை வைகோ பண்ணது அயோக்கியத்தனம். அது வந்து ஒரு மோசமான வார்த்தை. அவன் நம்பிக்கை துரோகம். போய் சால்வ் போடுறது, அப்புறம் போய் அப்படியே அங்கே போய் கட்டி பிடிச்சிக்கிறது. நாங்கள் வந்து தனி சின்னத்தில் நின்றுருந்தால் இந்நேரம் இருக்க மாட்டீங்களே, ஓடிட்டு இருப்பீங்களே. இப்போ ஓடி போய் இந்நேரம் அமைச்சரவையில் போய் ஒரு அமைச்சராக இருப்பீங்களே. அது இங்கே திமுகவில் நின்னதுனால, 2 சின்னம் வந்து திமுகலே நின்னதுனால இங்கே இருக்கீங்க. இல்லைன்னா முதல்ல மக்கள் நல கூட்டணியுடைய தலைவராக முன்னாடி போய் துண்டு போட்டு, காங்கிரஸ்க்கு முன்னாடி துண்டு போட்டுருப்பார் நம்ம வைகோ அவர்கள். இதை தான் நான் சொன்னேன், இதுதான் அப்படின்னு. உடனே அவர் கொந்தளிச்சிட்டார், நீங்கள் வந்து அதை செஞ்சிருக்க கூடாது, அதனால நீங்கள் அது சொன்னது தப்புன்னு சொல்லுங்கன்னாரு. இப்போ திரும்பியும் சொல்கிறேன், மதிமுக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கூட்டணியில் இருந்து அவர்கள் வெளியேற வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்க தலைவர் துரை வைகோவுடைய பேச்சு அப்படிதான் இருக்கு. அவர் துரதிருஷ்டவசமா நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்னு பேசுறாரு. எங்களுடைய கூட்டணி வந்து பொதுக்குழு கூட்டி நாங்கள் முடிவெடுப்போன்றாரு. இப்போ தேர்தல் நேரத்தில் தான் முடிவுன்றாரு. அவர் வீட்டுக்கு விஜய் போனப்ப இவங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க விசிலுக்குன்னு நேரலையிலேயே பேசினாரு வைகோ அவர்கள். வாட் பிரதர்? இதைத்தான் பிரதர் நான் சொன்னேன். இப்போவும் நான் என்னுடைய நிலைப்பாட்டில் என்ன சொல்றேன்னா, மதிமுக என்பது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவர்கள் கூட்டணியை முறித்து கொண்டு வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அவர்கள் இரட்டை இலை, அதாவது நம்ம சூரியன்ல நின்னதுனால வேறு வழி இல்லாமல் திமுகவோடு இருக்கிறார்கள். அதான் நிலைமை. நாளைக்கு அவங்க ரிசைன் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு தனி சின்னத்தில் நின்னாங்கன்னா அவங்களுக்கான மரியாதை கிடைக்கும். ரிசைன் பண்ணுவாங்களா? பண்ணா நல்லது. அதே மாதிரி துரை வைகோ இவ்வளவு பேசுறாரு, துரதிருஷ்டவசனம்னு வார்த்தை பேசுறாரு, அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிடணும். போய் அவர் தனியா நிக்கணும். அப்பதான் அவருடைய செல்வாக்கை காட்ட முடியும். எனிவே இடைத்தேர்தலை நோக்கி இருக்கிற இந்த 5 தொகுதி மக்களே உங்களை வேண்டி விரும்பி கேட்பது, உங்கள் தொகுதியில் எதிர்கட்சிகளை வெற்றி பெற செய்யுங்கள். தாவேகா விசிலு விஜய் வந்தால் இந்த கவர்ச்சியை ஓட விடுங்கள், விரட்டி அடியுங்கள் என்றதுதான் ஒரு பத்திரிகையாளனா என்னுடைய பார்வை. ஏன்னா எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஆளுங்கட்சியின் அராஜகங்கள், ஆளுங்கட்சியினுடைய தாந்தோன்றித்தனமான செயல்களை தடுக்க முடியும், கேள்வி கேட்க முடியும். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை கோடிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.